அன்பான இறைமக்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். நாளை முதல் நாம் தவக்காலத்தை தொடங்க இருக்கிறோம். இன்றைக்கு நாம் சிலுவையை பற்றிய ஒரு சிறிய சிந்தனையை உங்களுக்கு எடுத்து கூற நான் ஆசைப்படுகிறேன். மேலும் நாளை முதல் நம்முடைய சேனலில் தினமும் காலை 8 மணிக்கு ஒவ்வொரு நாளுக்கான சிந்தனையை சிந்தித்துவிட்டு ஜெபிக்க இருக்கிறோம். என்னோடு சேர்ந்து நீங்களும் ஜெபியுங்கள், இறையாசிர் பெறுங்கள். மேலும் மற்றவர்களுக்கு அந்த வீடியோவை ஷேர் செய்யுங்கள். இப்பொழுது நாம் சிலுவையை பற்றிய செய்தியை பார்ப்போம். தவக்காலத்தின் மேன்மையை பார்ப்போம். சிலுவை பற்றிய செய்தி அழிந்து போகிறவர்களுக்கு மடமையே, ஆனால் மீட்பு பெறும் நமக்கோ அது கடவுளின் வல்லமை என்று பவுல் கூறுகிறார். நானோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை அன்றி வேறு எதை பற்றியும் ஒருபோதும் பெருமை பாராட்ட மாட்டேன். சிலுவையின் வல்லமையை பவுல் அப்போஸ்தலர் அனுபவித்திருந்ததால் இறை இயேசுவின் சிலுவையை குறித்து மட்டுமே தமது வாழ்வில் மேன்மை பாராட்டினார். கிறிஸ்து நமக்காக சிலுவையில் மரித்தார் என்பதை என்றும் நாம் விசுவசிக்க வேண்டும். சிலுவை என்றால் சுயத்திலிருந்து, ஊனியல்பின் செயல்களிலிருந்தும், உலக நாட்டங்களிலிருந்தும் நமக்கு விடுதலையை தருவதாகும். கிறிஸ்துவின் மரணம் மற்றும் உயிர்த்தெழுதலால் கடவுளின் வல்லமை வெளிப்படுத்தப்பட்டு நமக்கு விடுதலையும் வெற்றியும் கிடைக்கிறது. கல்வாரி சிலுவை மனிதகுலத்தின் மீட்பின் மையம் என்பது உண்மையாக இருப்பினும் அநேகர் அதை குறித்து தியானிப்பது மிகவும் அரிதாகவே இருக்கிறது. எனவே தவக்கால சிந்தனைகள் நமக்கு ஒரு புது வாழ்வை அளித்து நாம் குற்றங்கள் குறைகள் நீங்கி பாவ மன்னிப்பின் நிச்சயத்தோடு வாழ நமது ஆண்டவர் அருள் புரிவாராக. எல்லோருமே பாவம் செய்து கடவுள் கொடுத்த மேன்மையை இழந்து போயினர். ஆயினும் அனைவரும் கிறிஸ்து இயேசு நிறைவேற்றிய மீட்பு செயலின் மூலம் கடவுளுடைய அருளால் இலவசமாய் அவருக்கு ஏற்புடையவர்கள் ஆக்கப்படுகின்றனர். இரத்தம் சிந்தி மனிதனுடைய பாவத்துக்கு கழுவாய் ஆகுமாறு இயேசுவை கடவுள் நியமித்தார் என்று நாம் வாசிக்கிறோம். கடவுள் நம் மீது வைத்திருக்கிற பேரன்பின் காரணமாகவே நாம் பாவத்தில் மடிந்து நரக ஆக்கினையை அடையாமல் பாவ மன்னிப்பை பெற்று பரலோகத்தை நோக்கி பயணம் செய்யவே கிறிஸ்து இயேசுவின் வழியாய் நம்மை மீட்கிறார். தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். இந்த இறைவார்த்தை நமக்கு நன்றாக தெரியும். விண்ணகத்திலிருந்து மண்ணகத்திற்கு இறங்கி வந்த தெய்வமாகிய இயேசு, தூயவராகிய இயேசு மனமுவந்து பாடுகளுக்கும் மரணத்திற்கும் தம்மை ஒப்பு கொடுத்ததால் நமது பாவத்திற்கும் மரணத்திற்கும் ஈடு இணையில்லாத முடிவு ஏற்பட்டது. கிறிஸ்துவையும் அவர் தம் உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அறியவும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் சாவில் அவரை ஒத்திருக்கவும் விரும்புகிறேன். அப்பொழுதுதான் நானும் இறந்தோருடன் உயிர்த்தெழ இயலும் என்று இறைவார்த்தை கூறுகின்றது. இயேசுவின் உயிர்த்தெழுதலின் வல்லமையை நாம் அறிந்தால் மட்டுமே அவ்வல்லமை நம் வாழ்வில் செயல்படும். இயேசுவையும் அவரது வல்லமையையும் அறிகிற அறிவில் வளரும்போது பாடுகள் வருவது உண்மையே, அது தகுதியானதும் ஆகும். பவுல் இயேசுவுக்காக சிலுவை சுமந்தார், சுயத்திற்கு மரித்தார். எனவேதான் ஆவிக்குரிய உயிர்த்தெழுதலை பெற்று புது வாழ்வில் நடந்தார். அதே அனுபவத்தை பெற்றுக்கொள்ள இத்தவக்காலம் பயனுள்ளதாய் அமைய ஜெபிப்போம். இயேசுவே உம்மை துதிக்கிறேன், இயேசுவே உம்மை ஆராதிக்கிறேன், இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உம்மை போற்றுகிறேன். இயேசுவே நீரே என் மீட்பர், இயேசுவே நீரே என் தலைவர், இயேசுவே நீரே என் வழிகாட்டி, இயேசுவே நிலைவாழ்வு தருபவர், இயேசுவே பாவங்களை மன்னிக்கிறவர், இயேசுவே என் அடைக்கலம், இயேசுவே என் கேடயம், இயேசுவே என் கோட்டை. ஆமீன். அன்பானவர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தா என்பதை எனக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்கள். மேலும் நாளை முதல் தினமும் காலை 8 மணிக்கு தவக்காலத்திற்கான சிந்தனையும் ஜெபமும் வீடியோவாக போடப்படும். பார்த்து ஜெபித்து பயன்பெறுங்கள். மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்கள். நன்றி.